யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து ஓவராலாக என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க. இந்த இண்டிகேட்டர் பேர் ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு இது பண்ணி பார்த்தா தெரியும், ஹைட் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போது அந்த கேண்டில் சிக்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்ட் இருந்தால் போதும். அப் ட்ரெண்ட்னாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்னாலும் சரி, மார்க்கெட் வந்து இப்படி தான் போகும் அப்படின்னு. இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான மார்க்கெட்டு. மார்க்கெட் வந்து இப்படி தான் போகும். அதே மாதிரி இந்த அப் ட்ரெண்டில் சின்ன சின்ன மைனர் ட்ரெண்ட் இருக்கும். சின்ன சின்ன மைனர் அப் ட்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து சின்ன சின்ன மைனர் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். அந்த இதை வந்து உங்களுக்கு இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். இப்போ இது வந்து 15 மினிட்ஸில் இருக்குது. 15 மினிட்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படி புரிஞ்சிடும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். செகண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது இதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதாவது 15 மினிட்ஸில் இதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே நம்ம 5 மினிட்ஸ் போயிடும். 5 மினிட்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் 5 மினிட்ஸில் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்போது நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய லெவல் வந்து இந்த லெவல் தான். இந்த லெவலை எப்போ மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது வரைக்கும் இதெல்லாம் வந்து மைனர் ட்ரெண்ட் தான். 5 மினிட்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து மைனர் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதும், டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதும் ஃபஸ்ட்டு மினிமம் டைம் ஃப்ரேம் தான் காட்டும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து காட்டுறது 1 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படி தான் வந்து காட்டும். இப்போதைக்கு 15 நிமிஷத்தில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிராஃப் படி பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். இந்த கிராஃப் படி பார்த்தா வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போதைக்கு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 5 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போது அதே மாதிரி ஓஐ வந்து எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிராஃப் வந்து பார்த்தோம். இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்டாடலோட சார்ட்டிங்கோட கிராஃப்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஸ்டாடல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 300 ரூபா இருக்குது. நார்மலாக இது மாதிரி டேயில் வந்து ஸ்டாடல் ப்ரைஸ் வந்து 300 ரூபா இருக்காது, 200 ரூபா அது மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால ஸ்டாடல் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு ப்ரைஸை அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. மந்த்லி எக்ஸ்பைரியில் எப்போவுமே மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து கவனமாக இருக்கணும். மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டாடல் ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். நான் எப்படி ஸ்டாடல் ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கான டேட்டாஸ் இருக்குது. உங்களுக்கு டேட்டாஸ் பார்த்தா தெரியும். உங்களுக்கு இதில் காமிக்க முடியுதான்னு பார்க்குறேன். டேட்டாஸ் பார்த்தா தெரியும். ஒரே செகண்ட். உங்களுக்கு டேட்டாஸ் பார்த்தா தெரியும். இப்போ வெனஸ்டே ஸ்டாடல் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு எழுதி வச்சுருப்பேன். அதில் வந்து 9:15க்கு என்ன ஸ்டாடல் ப்ரைஸிங், அதே மாதிரி 3:15க்கு வந்து என்ன ஸ்டாடல் ப்ரைஸிங் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பேன். அதுக்கு வந்து என்னென்ன இது இருக்குது அப்படின்னா 9:15க்கு வந்து 9:30க்கு வந்து மேக்ஸிமம் இருந்தது வந்து 232 தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 235 எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து இருந்திருக்கு. மேக்ஸிமம் ஒரு 4 நாள் எடுத்து வச்சது, 4 வீக் எடுத்து வச்சதில் மேக்ஸிமம் இந்த ப்ரைஸிங் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கீழே இருக்குது. இன்றைக்கி வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நாளைக்கு வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் அது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா அதே மாதிரி ப்ரீமியம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, அதாவது கால் ஆப்ஷன் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து மொத்தமாக வந்து 6,34,00,000 ரைட் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து 6,21,00,000. மேக்ஸிமம் எங்கே புட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 23,000 தான் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. அப் ட்ரெண்டில் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் எதுவும் இருக்கிற மாதிரி கொடுக்கல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து 23,300 வந்து அதிகமான இது வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது 56 லட்சம் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவரால். இன்றைக்கி ரைட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து 1,58,00,000 வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து 4,80,080 தான் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று ரைட் பண்ணதெல்லாமே வந்து இன்றைக்கி வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்படி பார்த்தா தெரியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 9 லட்சம் வந்து வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க, 3 லட்சம் வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க, 4 லட்சம் வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க, 7 லட்சம் வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்துட்டிங்கனாவே தெரியும் எவ்வளோ வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து செகண்ட் பார்க்கணும். தேர்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நேற்று வந்து எஃப்ஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக வந்து ஒரு 5000 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. அதாவது 4921 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. டிஐ வந்து 6000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. 6000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒன்று பார்க்கணும். அப்புறம் இதுலேயே வந்து இன்னொரு டேட்டா இருக்குது. என்ன டேட்டா அப்படின்னா எஃப்ஐ டேட்டான்னு இருக்கா. அப்புறம் எஃப்ஐ டேட்டாவில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் இருக்குது. இது வந்து கிளைண்ட்டோடது, எஃப்ஐயோடது, ப்ரோவோடது, கிளைண்ட்டோடது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது வேணால் பாருங்கள். இப்போது எஃப்ஐங்கிறது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தான் வந்து இருக்காங்க. அவங்க வந்து மீடியம் புல்லிஷில் இருக்காங்க. மீடியம் புல்லிஷ் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். கால் ஆப்ஷனில் மீடியம் புல்லிஷ், புட் ஆப்ஷன் வந்து இன்டெசிசிவாக இருக்குது. ப்ரோலையும் அதே மாதிரி தான். மொத்தமாக பார்க்க ப்ரோங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு, அதே மாதிரி ப்ரொப்ரேட்டரி ட்ரேடிங்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ப்ரோன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எஃப்ஐயும் ப்ரோவும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சில டைம் மட்டும் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் எஃப்ஐயும் கிளைண்ட்டும் மேக்ஸிமம் எப்போவுமே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங் புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நேற்றே ரைட் பண்ணியிருக்காங்க. இன்னத்தோட டேட்டா வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னத்தோட டேட்டா வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு வந்து என்ன மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. நேற்று எழுதுனதுக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 0.9% வந்து மார்க்கெட் வந்து அப்பில் போயிருக்கு. இப்போது நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு வேளை மார்க்கெட் இப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதுனால ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கடகடன் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஒரு 3 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 24,000 ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அப்படின்னா பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், டிஇஎக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கேட்டுங்க. நான் உங்களுக்கு சும்மா ஷேர் மட்டும் தான் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸிங் வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரி எஃப்ஐடி டேட்டா வந்து பார்த்தாச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தாச்சு. இப்போது இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போது மார்க்கெட்டோட மொத்த சம்மரி பார்த்துக்கலாம். மார்க்கெட்டோட இப்போது இன்றைக்கி வந்து எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அதாவது காலையில் உங்களுக்கு ஒரு 9:50க்கே வந்து தெரிஞ்சிருச்சு புட் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு. அங்கே வந்து 2 கோடி ரைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 1,80,00,000 வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் போக போக இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல வந்து 2,50,00,000 புட் ஆப்ஷன், இங்கே வந்து 2,08,00,000 புட் ஆப்ஷன் வந்திருக்கு. அப்படியே சடனாக ஆயிடுச்சு. அதாவது வெறும் 5 நிமிஷத்தில் வந்து அப்படியே வந்து கால் ஆப்ஷனோடது வந்து டக்குன்னு வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்போவே தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து ரைட் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷனை வந்து ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணுறாங்க. கால் ஆப்ஷன்லேருந்து வைண்ட் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எவ்ரி 3 மினிட்ஸ்க்கான டேட்டா வந்து இதில் அப்படியே வந்து அப்டேட் ஆயிடும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற கிராஃபில் வந்து இங்கே வந்து இது அப்படியே அப்டேட் ஆயிடும். இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு இப்போ சொன்னால் வந்து புரியாது. அவ்வளோதான். இப்போது ஓவரால் சம்மரி பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 15 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நாளைக்கு வந்து வொலட்டைலாக இருக்கும். அதை வந்து நாம் வச்சுங்க. 300 ப்ரீமியம் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து வொலட்டைலாக இருக்கும். எஃப்ஐ டேட்டாவும் ப்ரோ டேட்டாவும் பார்த்துட்டிங்கன்னா புல்லிஷ் மாதிரி தான் காட்டுது. அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். செகண்ட் வந்து நேற்று வந்து எஃப்ஐ வந்து செல்லிங்கில் இருக்காங்க. 4,900 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ செல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நேற்று வந்து டிஐஐ வந்து 6,000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போய் 15 மினிட்ஸ்லேருந்து கீழே வரலாம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒருவேளை பட்ஜெட்டில் வந்து மார்க்கெட்டுக்கு எந்த குட் நியூஸும் இல்லை அப்படின்னா அது நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ உங்கள் ட்ரேடை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்போது உங்கள் ட்ரேடு வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு வந்து ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும். அதை முதல்ல நான் வச்சுக்கேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.